ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். என் வாய்ஸ் இப்போ ஏன் இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஸ்டேர்ஸில் நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா உங்கள் ட்ரிப்பு போகிறோம். நமக்கு வந்து கேப் வந்துருச்சு. இப்போ வந்து கேபில் ஏறி ஃப்ளைட்டுக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டில் ஏறி நம்ம எங்கே போகிறோன்னா போக சொல்கிறேன். வாங்க போகலாம். இதுக்கு நம்ம ½ அன் ஹவரில் ஃப்ளைட் வந்து இறங்க போகிறோம். எங்கே இறங்க போகிறோம் இல்லை உங்ககிட்ட சொல்லுங்கள். எங்கே இறங்க போகிறோம்னா இனிமேல் சொல்கிறேன். வாங்க அப்படியே சுற்றி வியூ பார்த்துக்கிட்டே போகலாம். A few moments later. லேண்ட் ஆகிட்டோம். ஓகே, ஃப்ளைட் ட்ராவலில் தூங்கலான்னு நினச்சேன். நான் தூங்கவே முடியல. அதுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டோம். 3 hours ட்ராவல் ஆக்சுவலி. நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிக்கிட்டே இருங்க. நான் லேண்ட் ஆனோன்னு சொல்கிறேன் எங்கே போகிறோன்னு. பாருங்கள். குளூர் தாங்கல. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இப்பயே சொல்றேன் உங்களுக்காக. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா டெல்லிக்கு வந்திருக்கோம். நம்ம டெல்லியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். எந்த இடம்னு போகும்போது சொல்லுவேன். இங்கேருந்து நம்ம கேப்லையோ ஏதோ ஒரு வண்டிலையோ போகிறோம். வாங்க நம்ம அப்படியே போயிட்டே போகலாம். எனக்கு இங்கே கால்லாம் வலிக்குது, அப்புறம் குளிருது. இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 degreesக்கும் கீழே இருக்குது. எங்கன்னா நம்ம டெல்லியில் நடுங்குது காலெல்லாம். வாங்க போகலாம் அப்படியே. குளூரில் நடுங்கிட்டு இருக்கேன்னா இப்போ 13 degrees Celsius இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பேசவே வரல, வாய் நடுங்குது. நம்ம வந்து பேகேஜ்லாம் எனக்கு போடுவோம். டோட்டலாக ஒரு 30 கிலோ இல்லை, ஒரு 50 kg கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கோம். ட்ரிப்பு எவ்வளோ நாள்னா 7 days. டெல்லியில் மட்டும் 7 days இருக்க போகிறோம்னா இல்லை, இப்போயே நம்ம கிளம்புறோம் டெல்லியிலேருந்து ஒரு இடத்துக்கு. நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வெளியே வந்துட்டோம். இப்போ டாக்ஸியில் ஏறி டேரெக்டாக வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். One eternity later. ஃபைனலி வந்து நம்மளோட கேப் வந்துருச்சு. கேப்ல எல்லாத்தையும் ஏற்றிட்டு நம்ம வந்து இப்போ ரோட்லேயே எங்கே போகிறோம்னா ஆக்ராக்கு போகிறோம். ஆக்ராக்கு போய் நாளைக்கு வந்து ஆக்ராவில் இருக்க மெயின் ஆன ஒரு இடத்துக்கு போகிறோம்.
மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் ஆக்ரா என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப. 2 hours later. காய்ஸ் இப்போ நம்ம வந்து எந்த நல்ல ஹோட்டலும் கிடைக்காததுனால இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குன்றாங்க, தவாத். இங்கே வந்து டைனிங் இருக்கும், சூப்பராக இருக்குன்றாங்க நம்மளோட டிரைவர். அதனால தான் சாப்பிட வந்திருக்கோம். அங்கே போய் சாப்பிடலாம். காய்ஸ் குளிர் நடுங்குது காய்ஸ். அந்த இப்போ சாப்பிடு காய்ஸ், வாயிலிருந்து புகையே வருது. காய்ஸ் இந்த கடைக்கு நான் வந்து ஒரு 5க்கு ஒரு 1 கொடுப்பேன். இங்க வண்டி எடுக்கிறாங்க என்ன விட்டு. பாய் காய்ஸ். 2000 years later. ஆக்ராக்கு ரீச் ஆயிட்டோம். ஆக்ரால எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்னா காட்டுறேன். காய்ஸ் ரூமுக்கு வந்துட்டோம். காய்ஸ் ரூமுக்கு வந்தோடனே இங்க ஒரு ரெஸ்ட் ரூம். அந்த கண்ணாடியில் நான் ரொம்ப அழகா இருக்கேன். ஜோக்கே. இது வந்து என்னோட ஷால் கிடையாது, இது வந்து ஸ்கார்ஃப். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம், அப்புறம் ஒரு டிவி, அப்புறம் இங்கே லைட்ஸ், அப்புறம் ஒரு டேபிள், சேர், தென் பேக் வைக்கிற இடம்.